أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ما كنت بدعا من الرسل وما أدري ما يفعل بي ولا بكم إن أتبع إلا ما يوحى إلي وما أنا إلا نذير مبين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் அஹ்காஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 9 வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம். நேற்றைய தினம் 3 வசனங்களுக்கும் அதற்கு முந்தைய தினம் 6 வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம். இதில் ஒரு வசனம் நீங்களாக, ஹாமீம் என்று துவங்கக்கூடிய ஒரு வசனம் நீங்களாக, மீதமுள்ள 8 வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 8 வசனங்களிலும் அல்லாஹு தாலா 10 ஆண்டு காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த குறைஷி இறை மறுப்பாளர்கள், குறைஷி இணை வைப்பாளர்கள் என்னென்ன பேசி வந்தார்களோ, எப்படி நடந்து கொண்டார்களோ, அவை அனைத்திற்கும் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்தமாக சேர்த்து அல்லாஹு தாலா பதிலடி கொடுக்கின்றான், பதிலுரைக்கின்றான். ஒன்றாவது, முதல் விஷயம், இந்த குர்ஆனை அவர்கள் கட்டுக்கதை என்று சொன்னார்கள். இந்த குர்ஆனை அவர்கள் சூனியம் என்று சொன்னார்கள். இந்த குர்ஆனில் முஹம்மத் இணைந்து புனைந்து கூறுகின்றார் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். இப்படியெல்லாம் அந்த குறைஷி மக்கள் சொல்லி கொண்டிருந்த வந்ததைத்தான் அல்லாஹு தாலா மிக தெளிவாக பேசி காட்டுகின்றான். இந்த குர்ஆன் முதலில் அசீஸிடமிருந்து வந்திருக்கிறது, வல்லோனாகிய அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது, ஹக்கீம் ஞானம் நிறைந்தவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. ஞானம் நிறைந்த அல்லாஹ்வினுடைய வேதத்தில் யாராலும் இணைந்தோ புனைந்தோ இடைச்செருகலோ அதை கண்டிப்பாக செய்ய முடியாது. அப்படி ஒரு வாக்கியம் அமையாது. அல்லாஹ்வினால் அமைக்கப்பெற்ற வாக்கியத்திற்கு இடையில் மனிதர்களுடைய வாக்கியத்தை கண்டிப்பாக சேர்த்துவிடவும் முடியாது. அல்லாஹ்வினால் இயக்கப்பட்ட வாக்கியங்களில் மனிதர்களால் கண்டிப்பாக வெட்டிவிடவும் முடியாது. இதை முதலில் நீங்கள் உணர வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா புரிய வைக்கின்றான். அதே போன்று நீங்கள் எந்த தெய்வங்களை, சிலை தெய்வங்களை, லாத்து மனாத்து உஸ்ஸாவை வணங்குகிறீர்களோ இவர்கள் எப்படி கடவுள்களாக ஆகிவிடுவார்கள் என்பதை நீங்கள் யோசித்ததுண்டா? அவர்கள் எதையாவது படைத்திருக்கிறார்களா? அல்லது இந்த வானத்தை படைத்த அல்லாஹு தாலாவோடு அவர்களுடைய படைப்பின் விஷயத்தில் ஏதேனும் கூட்டு இருக்கிறதா? அவர்களை நீங்கள் வணங்குகிறீர்களே, அவர்கள் உங்களுக்கு பதிலளிப்பார்களா? கியாமத் நாளையில் ஏதேனும் உங்களுடைய காரியங்களுக்கு அவர்கள் தீர்ப்பளிப்பார்களா? நாளை மறுமையில் அவர்களே நமக்கு முன்னால் நிற்பார்கள். நீங்கள் அவர்களை வணங்கி கொண்டிருந்ததை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள், மறுத்து விடுவார்கள். மாற்றமாக அவர்களே உங்களுக்கு விரோதிகளாக மாறிவிடுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ இதில் அவர்கள் மிக அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய வாக்கியமாக சொன்னதுதான், முஹம்மத் இந்த குர்ஆனை இணைந்து புனைந்து கூறுகின்றார், இந்த குர்ஆனை மாற்றுகின்றார், அவர் இஷ்டத்திற்கு நம்மிடத்திலே பேசுகின்றார் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அல்லாஹு தாலா பதிலடி கொடுக்கின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை நான் அவ்வாறு செய்தால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான். என்னை அல்லாஹ் தண்டிக்கும் போது உங்களில் யாராலும் என்னை அவனிடமிருந்து காப்பாற்ற முடியாது. அதே போன்று உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் அவனே போதுமானவனாக இருக்கின்றான். உங்களுடைய நிலை என்னவாகும், என்னுடைய நிலை என்னவாகும் என்பது எனக்கே தெரியாது. நாளை என்ன நடக்கப் போகுது என்பது எனக்கே தெரியாது. உங்களுடைய நிலையை பற்றியும் எனக்கு தெரியாது, என் நிலையை பற்றியும் எனக்கு தெரியாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டே அல்லாஹு தஆலா பதில் சொல்கின்றான். சூரா ஜின்னிலே நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று, நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் கூறுங்கள், குல் இன்னி லை யுஜீரனி மினல்லாஹி அஹது வலன் அஜித மின் தூனிஹி முல்தஹதா. அல்லாஹ் ஒருவன்தான் என்னை பாதுகாக்க நினைத்தால் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர தஞ்சம் புகுவதற்கான வேறு எந்த இடமும் எந்த ஒரு மனிதரும் எனக்கு இல்லை என்ற நபியை நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களை தண்டிக்க ஆரம்பித்தால் அல்லாஹ் ஒருவன்தான் பாதுகாவலன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த மக்களிடத்தில் நபியே நீங்கள் சொல்லுங்கள். இது சூரா ஜின். இப்போ சூரா ஹாக்கால பாருங்க, குரானை அல்லாஹ் இதே போன்று சொல்கின்றான், தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன்.
அகிலங்களை படைத்திருக்கக்கூடிய ரப்பாகிய அல்லாஹ்விடமிருந்து இந்த குர்ஆன் இறங்கி இருக்கின்றது. ஒருவேளை இந்த குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி கூறினால், வேறு மாதிரி ஏதாவது உங்களிடத்தில் இறக்கியதை மறைத்தாலோ அல்லது சேர்த்து கூறினாலோ, வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவீல், எதையாவது கொஞ்சமாவது மாற்றி திருப்பி லேசா மறைத்து எதையாவது முஹம்மது உங்களிடத்தில் இப்படி கூறியிருந்தால், லஅഖذனா மின்ஹு பில் யமீன், நம்முடைய வலக்கரத்தால் அவரை நாம் பிடித்திருப்போம். யார முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வலக்கரத்தால் அவரை நாம் பிடித்து, சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன், பின்பு அவருடைய பிடரியை துண்டாக நாம் வெட்டி இருப்போம், அவரை கொன்றிருப்போம். அல்லாஹ் தஆலா பேசுறான். அல்லாஹ்வுக்கு உரிமை இருக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை, குர்ஆனை சரியான முறையில் மக்களிடத்தில் சொல்லாமல் மாற்றியோ அல்லது திரித்தோ பிரித்தோ அவர் செய்திருப்பாரேயானால், வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவீல் லஅഖذனா மின்ஹு பில் யமீன் சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன், பின்பு அவருடைய பிடரியை நாம் துண்டாக வெட்டி இருப்போம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், பின்பு அவரை நம்மிடமிருந்து காப்பாற்றுபவர் யாரும் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மிடமிருந்து யாரும் காப்பாற்றிவிட முடியாது. நாம் இந்த குர்ஆன்ல மட்டும் அவர் விளையாடி இருந்தார்னா அவரை நாம் வெட்டி இருப்போம் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹாக்காவில் கடுமையாக பேசுகின்றார். இதே போன்று சூரா ஃபுர்கானில் அல்லாஹு தஆலா பேசக்கூடிய விஷயம், இந்த குர்ஆனை நீங்கள் பார்க்கும் போதே காணும் போதே இது குர்ஆன் அப்படின்னு நீங்க காணக்கூடாது, பார்க்கக்கூடாது. இது அல்லாஹ்விடம் இருந்து இறங்கிய வேதம், அல்லாஹை யார் என்று விளங்கி நீங்கள் காண வேண்டும். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனிடமிருந்து இந்த குர்ஆன் இறங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்க வேண்டும் என்று சூரா ஃபுர்கானில் அல்லாஹ் பேசுகின்றான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அன்ஸலஹுல்லதீ யஅலமு ஸிர்ர ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்து, வானங்களுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை அறிகின்றானே அவனிடமிருந்து இது இறங்கி இருக்கின்றது. வானங்களுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை வைத்திருக்கின்றானே அந்த ரப்புல் ஆலமீனிடமிருந்து இந்த குர்ஆன் இறங்கி இருக்கின்றது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அதே போன்று இந்த கடைசி வசனம், நான் பார்த்த 9வது வசனம், உங்களுக்கும் எனக்கும் இடையில் என்ன நடக்கப் போகின்றது என்றே எனக்கு தெரியாது என்று சொன்னதற்கு அறிஞர்களுடைய பலதரப்பட்ட கூற்றுக்கள் இருக்கின்றது. இதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த சூரத்துல் அஹ்காஃபினுடைய இந்த 9வது வசனம் சூரத்துல் ஃபத்ஹுடைய 2வது வசனம் இறங்கியது நாம் பார்த்துட்டு வந்தோம். அதற்கு முன்னால் இந்த வசனம் இறங்கியது. சூரத்துல் ஃபத்ஹுடைய 2வது வசனம் என்ன? லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅஹர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னால், நபி அவர்களுடைய அந்த சமாதான ஒப்பந்தத்திற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவான ஒரு வெற்றியை கொடுத்தான். அத்தோடு நபி அவர்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இப்போ இந்த இடத்துல சொல்றாங்க, நாளை உங்களுக்கும் எனக்கும் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. இது சூரத்துல் ஃபத்ஹுடைய அந்த வசனத்திற்கு முன்னால் இறங்கியது. இப்போ சூரத்துல் ஃபத்ஹிலே 2வது வசனத்தில் அல்லாஹ் இறக்கினான், நபியே உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா கூறக்கூடிய அந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் தான். அல்லாஹ்னுடைய ரஹ்மத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான், அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான். நாளை நபி அவர்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வான் என்ற சுப செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் கொடுத்து விட்டான் என்ற இந்த விஷயத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வாழ்த்து தெரிவித்தார்கள் சஹாபாக்கள். ஆனால் சஹாபாக்களுடைய மனதில் கவலை இருந்தது, இப்போ எங்களுடைய நிலை என்ன? உங்களுக்கு அல்லாஹு தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான், வாழ்த்துக்கள். இப்போ எங்களுடைய நிலை என்ன என்று நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் சூரத்துல் ஃபத்ஹினுடைய 5வது வசனம் எங்களை ஆறுதல் படுத்தியது. அது என்ன? லியுத்கிலல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா. எவர்கள் முஃமின்களாக ஆண்களாகவும் பெண்களாகவும் இருப்பார்களோ இன்ஷா அல்லாஹ்
அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா இறக்கி இருப்பதை முஃமின்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் இருந்தால் அல்லாஹ்வினுடைய சொர்க்கம் நிச்சயம் என்ற இந்த வசனம் எங்களுக்கு ஆறுதல் படுத்தியது என்று சஹாபாக்களில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதை நாம் பார்க்கிறோம். இது போக இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா சொல்லிய இந்த பதில், உங்களுக்கும் எனக்கும் நாளை என்ன நடக்கும் என்றே எனக்கு தெரியாது என்பதற்கு அறிஞர்களுடைய பல கூற்றுகளும் ஹதீஸ்களும் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதையும் தொடர்ந்து நாம் காணலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.